வந்து வண்டி ட்ரை ஆகி போச்சு. ஐயா வந்து வண்டியை தள்ளி போயிட்டு இருக்கான். ஐஸ் பாக்ஸ் தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். கடுப்பா இருக்குங்க. எல்லாம் ஒரு மாதிரி ஆசையோட பாப்பாங்க. அங்க தூரத்துல ஒரு பையன் இருங்க ஜூம் பண்றேன். ஒரு கையில ஐஸ்கிரீம் வச்சுட்டு அவங்க ஒரு தூரத்துல ஒரு பையன் வந்து தள்ளிட்டு போயிட்டு இருப்பான். அந்த பையன் கூட தான் வந்தவன் வண்டி இதாகி போச்சு. ஆஃப்டர் வாட்ச் இன்னைக்கு கேலண்டர்ல பார்த்தேன். The child watching you learn on the spoke. அடுப்புங்கரையில என்ன கற்றுக்கொள்கிறதோ இல்லை பேசும். அம்மா முடியலங்க, ஒரு சைடு கை வலிக்குது. So this made my one of my old ball. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். இப்படிப்பட்ட தலைவர் இது சிஎம்டா தலைவன்டா. அப்படி இல்ல, அது வந்து இப்படி கேம்ப் பார்த்து பண்ணி தோசை. கேம்டா நம்ம 2 பேர் தான் பண்ற. இப்படி பண்றா. இன்னைக்கு கெடா கறி லாகு தனியா சாப்பிட்டேன். இப்போ சிக்கன் கறி லாகு நண்பனோட சாப்பிடும் மேல பாப்போம். வைங்க ஜிலேபி ஏன் தோசா மாப்பிளைக்கு ஜிலேபி. மாப்பிள்ள பொறுக்க முடியல பசி. ஜிலேபி கொடுத்து தந்துட்டு வாங்கிட்டு சாப்பிட்டு இருக்கான். ஏன் மாப்பிள்ள அவ்வளவு பசியா? மாப்பிளைக்கு சொல்ற ஜோசே அவனுக்கு அது பேர் என்ன 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 அது ஜோஸ்வா. இதே மாதிரி ஜோஸ்வா நிக்கோலஸ். ஆமா நிக்கோலஸ்னா யாரு? சயின்டிஸ்டாடா தெரியலையா? ஜோஸ்வா நிக்கோலஸ் ஒருத்தர் இருக்காண்டா. ஜிகிரி ஜோஸ் ப்ரோ. என்ன ப்ரோ அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது என்றா? பிரியாணி நீ மட்டும் கட்டிட்ட பாத்தியா? ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. பிரியாணி இல்லையா ப்ரோ? இன்னும் வர வேண்டாம். அவனுக்கு காக்ரோச் ஜனாட்ட பார்ட்டி அந்த பிரியாணி ஜனாட்ட பார்ட்டி. அது ஷார்ட் ஃபார்ம் சொன்னா எக்ஸிஸ்ட். வெயிடா அங்க வெயிடா, நடுவுல எங்கடா வைக்கிற? போதுண்டா அவனுக்குள்ள கரெக்டா வைக்கிறான்டா. எனக்கு மாட்டான்டா. சென்டர்ல வந்துருக்கு தம்புடு வாழ தம்புடு. என்னால பசி அடக்க மாட்டேன்டாடி. பீஸோடப்பா இது சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறதாடா. பாயாசம் ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. மச்சா சிக்கன் ட்ரை எப்படி இருக்கு? தமிழ்நாட்டு எதிர்காலமே இந்தியாவின் தூண்கள். இங்க இருக்கிறத போடு. சிக்கன் கறி லாக் வாங்க. ஆல்வேஸ் சொல்லுங்க. என்னடா போடு கொட்டு எல்லாம் அவ்வளவு பிரியாணி. என்னடா எனக்கு வந்த சோதனை. அவன் பதுக்கல் முறை போட்டாங்க ப்ரோ. பதுக்கல் அதான் அதெல்லாம் இருப்பாரு. அங்க இருக்கு பாரு. தெரியல உனக்கு கொடுத்து வாங்கிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் நீ இந்த எடுத்துட்டு போதும் பையனுக்கு போட்டுற. அப்புறம் எனக்கு வயிற்று வலி வந்துடும். அவனுக்கு சந்தோஷமா சிந்தாசனா. So those are my specific ஒரு ஸ்பெஷல் பர்சனே சொல்லலாம். So I think பார்த்துட்டு இருந்து என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. மேபி பார்க்க மாட்டீங்க. கபூர் ப்ரோ ஆத்தா லைக் போடு ப்ரோ. எனவே ஜோசே ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? கிட்ட அப்படியே ஜோசே எப்படி இருக்கு? இதுக்கு ஒன்னும் குறைச்சல. கறி அளவுக்கு எல்லாம் வரல. என்ன சிக்கன் தான் வந்துருது. இது என்ன ஓடுறது நீந்துறது பறக்கிறது? பறக்கிறதா சாப்பிட்டுருக்கோம். கொஞ்சம் லைட்டா பறக்கும்.
அதாவது பேஸ் மாடல் சாப்பிட்டு இருக்கோம். பாயசமா தயிரா? தயிர் பச்சனை முடிஞ்சு சாம்பார் ரசம் அப்பா கொண்டு வாப்பா. அவங்க வீட்டுக்கு கொண்டு போ. பொரியல சட்னி எல்லாமே கொண்டு வந்துருங்க. டெட்லி காம்போ ஏன்டா? விடக்கூடாது. ஏன்டா பண்றா? சோ நல்லா இருக்கு. எல்லாரும் நாளைக்கு தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு இப்பவே வந்திருக்கு. நானும் நம்ம நண்பனும் பிரியாணிக்கு அப்பளம் வச்சு சாப்பிடுறீங்களா? நான் சாப்பிடுவேன். வேற பொரியல் கிரியில் ஏதாவது இருக்கா? இல்லைங்க பாருங்க. டிப்ரெஷன் பாத்தீங்களா அன்னைக்கே வந்துட்டு ஐன்ஸ்டீன் கவலைப்பட்டாரு. நியூட்டனோ ஐன்ஸ்டீனோ அந்த தொடர்ச்சியா இந்த சைனா ஆஃப் ரியாக்ஷன் அட்டாமிக் பாம் வந்து ஜப்பான்லயோ அமெரிக்கால கண்டுபிடிச்சிருந்தப்போ வந்துட்டு தொடர்ச்சியா உலக நாடுகளா வந்துட்டு இது கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ உலக அழிவு வந்துட்டு அது லீட்ஸ் டு அதே மாதிரி அந்த வேர்ல்ட் வைட்ல சைனா ஆஃப் ரியாக்ஷன் பாருங்க. புரியலா? அப்பளம் மாயாசம் வந்து தயிர் நல்லா இருக்கு. அம்மாவை பாத்துக்கங்க. நீங்களும் முக்கியம் அம்மாவை பாத்துக்கங்க. எனவே டாடா பை பாய். ப்ரோ போற முன்னாடி டாடா. அப்படி அங்க இருக்குண்ணா. அது மட்டும் ஸ்கூப் மட்டும் அந்த சைக்கிள்ல போட்டீங்களா? அந்த கரண்டி ஐஸ்கிரீம் எடுத்துருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் உள்ள எடுத்து போடுறேன். சம்பளம் தலைவன்